சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றவர் தண்ணீருக்குள் தலைக்குப்புற விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கம்புணரி அருகே மட்டிக்கரைப்பட்டி கண்மாயில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மாபெரும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த மீன்பிடி திருவிழாவில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். எஸ்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேசம்பட்டியைச் சேர்ந்த சமையல் மேஸ்திரி பாலசுப்பிரமணியன் தனது இளைய மகளுடன் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டார். பாலசுப்பிரமணியன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென கால் இடறி தலைக்குப்புற தண்ணீருக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது மட்டி கண்மாயில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரே சமயத்தில் கண்மாயை விட்டு வெளியேற இருசக்கர வாகனங்களிலும் பாதசாரியாகவும் புறப்பட்டதால் சாலை முழுவதும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பாலசுப்பிரமணியத்தை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது. சுமார் 15 நிமிடங்கள் தாமதமாக பாலசுப்பிரமணியன் இருந்த இடத்தை அடைந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிங்கம்புணரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பாலசுப்பிரமணியன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உடனடியாக அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்த சிங்கம்புணரி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த சமையல் மேஸ்திரி பாலசுப்பிரமணியனுக்கு 21 வயதில் ஒரு மகனும் பள்ளியில் படிக்கும் 2 மகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.